எல்லோரும் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்தீங்களா? எப்படியும் 2-3 பேர் பண்ணாமல் தான் வந்திருப்பீங்க. யாரெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்தீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். குட். பண்ணாதவங்களாம் இங்கே வாங்க பார்ப்போம். எல்லாரும் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. உங்கள் 3 பேருக்கு மட்டும் என்ன? நீ எங்கடா போன? டீச்சர், நான் பீச்சுக்கு போயிட்டேன் டீச்சர். நீ எங்கடா போன? நான் பார்க்குக்கு போயிட்டேன் டீச்சர். நீ எங்கே போன? தேட்டருக்கு போயிட்டேன் டீச்சர். இப்படி பீச்சு, பார்க்கு, தேட்டர்னு ஊராக சுற்ற போயிட்டீங்கன்னா எப்படி ஹோம்ஒர்க் பண்ணுவீங்க? நீங்களாம் எப்படி தான் உருப்பட போகிறீங்கன்னு தெரியல. எதுக்கு தான் ஸ்கூலுக்கு வரீங்க? போங்க முத. சண்டே கிளாஸ் போலையாடா? போக வேணாங்கிறாங்க. சரி, நம்ம வாங்கின கிஃப்ட் தான் எடுத்து கொடு. நெக்லஸ் பெரிய பொண்ணுக்கு போன் வாங்கி தர சொன்னேனே, வாங்கி முடியா? ஃபோன் சூப்பரா இருக்கு. இதுவா எங்கள் அப்பா தாண்டி வாங்கி கொடுத்தாரு. ஓ சூப்பர். அதெல்லாம் பார்த்துக்கலாம். பாப்பா எந்திரி, கோயிலுக்கு போகணும். சரிம்மா. தம்பி எந்திரா. என்ன ரெடியா? இருங்க, நான் கூட்டிட்டு வரேன். பசங்களா வாங்க, கோயிலுக்கு போகலாம். லேட் ஆயிடுச்சு பாருங்க, கிளம்பு. ஐயா ஜாலி, கோயிலுக்கு போறோம், சண்டே கிளாஸ் போறோம். ஹே ஜாலி. அதுக்கு என்னமா பண்றது? டேய், மறைக்கல்விக்கு போய் நல்ல காரியத்தை கற்று நீங்கள் எல்லோரும் கிறிஸ்தவ பிள்ளைங்க தானே? அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக கோயிலுக்கு வரணும். இது பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது உலகம் சார்ந்த கல்வி. அது உங்களுக்கு பொருள் செல்வத்தை மட்டும்தான் தரும். ஆனால் நீங்கள் இந்த மறைக்கல்வியில் கற்றுக்கிறது உங்களுக்கு கடவுளிடமிருந்து அருள் செல்வத்தை பெற்றுத்தருது. ஏன்னா இந்த உலகம் போட்டி போட தான் சொல்லித்தரும். ஆனால் இந்த மறைக்கல்வி பகிர்ந்து கொள்ள கற்றுத்தரும். தெரியாதவங்களுக்கு சொல்லித்தர கற்றுத்தரும். விட்டு கொடுக்கக்கூடிய பண்பை தரும். நான் சாப்பாடு கொண்டு வரலடி. சரி, நான் உனக்கு தரேன், வா நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடலாம். வாயா, நான் சொல்லி தரேன். ஓ அம்மா என்னதான் எடுத்தாங்க. முடியாது, போ. சரி போ, விளையாடு போ. அதனால எல்லாரும் தொடர்ந்து மறைக்கல்விக்கு வாங்க. நிறைய நற்பண்புகளை கற்றுக்கோங்க.